ஸோ நம்ம போன கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்? வேதாகமத்தை அஸ்திபார போதனைகளை வேதாகமத்தை நம்பலாமா பார்த்தோம். ஓகே, அப்போ வந்து அது வந்து ஆஹ், வேதாகமத்தை நம்பலாமா சொல்றதுல வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து என்னதுன்னா இசைவு, கோர்வை ம், இசைவா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? வேதாகமம் வந்து எப்படி வந்து ஆஹ், ஆச்சரியத்தக்க கோர்வையா இருக்கு சொல்லிட்டு அது ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வேதாகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியா ஆஹ், ம், சொல்லப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். அதுல எந்த வித முரண்பாடு இல்லை சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? பாடல். ஓகே, ம், இப்போ ரெண்டாவது பாட்டா நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேதாகமத்தை நம்பலாமா சொல்ற டாபிக்ல வந்து ம், உண்மைத்துவமும் நேர்மையும் சொல்லி பார்க்குறோம். ம், ஓகே, அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆத்தென்டிசிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் பைபிள். ஓகே, ம், உண்மைத்துவமும் நேர்மையும். இப்ப நீங்க வந்து கிரேக்க மித்தாலஜிஸ்னா புராணங்கள் நான் பார்த்தோன்னா கிரேக்க புராணங்கள் வந்து ஜிஎஸ் கடவுள் இருந்தாரு. அவரு வந்து என்ன பண்ணாருன்னா பறவையை போல மாறினாரு. ஓகே, ஈகிள் போல மாறினாரு. மாறி அவங்க மனுஷங்களோட கலந்து அவங்களுக்கு வந்து ஒரு குமாரன் பிறந்தாங்க. அந்த குமாரன் வந்து பாத்தீங்கன்னா டம்மி காடு. அவர் தான் வந்து பேஷியஸா ஏதோ சொல்லுவாங்க. ஓகேவா? அப்புறம் அவங்க நிறைய பேர் வந்து சாவடிச்சாங்க. மந்திரவாதம் எல்லா மாய வித்தை எல்லாமே வந்து அவங்களுடைய ஸ்டோரிஸ்ல, ஓகேவா, மித்தாலஜிஸ்ல வந்து இருக்கும். ஓகே, புராணங்கள்ல இருக்கும் சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஹிந்து ம், புராணங்களையும் பாத்தீங்கன்னா வந்து குரங்கு மனிதர்கள். ஓகே, யாரு ஹனுமானா ம், இருக்கட்டும், இல்லைன்னா ம், வந்து நிறைய வானரர்கள் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அவங்க என்ன பண்ணாங்கன்னா ராமருக்கு வந்து சீதையை கூட்டு வரது ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஹனுமான் வந்து பாத்தீங்கன்னா மலையே என்ன பண்ணாரு, ஒரு கையில தூக்கிட்டு போனாரு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அவ பாத்தீங்கன்னா அதுக்கான எவிடன்ஸ் இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகே, ம், போத் கிரேக்க மித்தாலஜிலையும் பாத்தீங்கன்னா, ஓகே, கிரேக்க புராணங்களையும் பாத்தீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி ம், இந்திய புராணங்களும் கிடையாது சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க. ஓகேவா? எதனா எல்லாம் மதக்காரங்களை. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தோர் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. தார்னா அந்த இடியின் கடவுள் சொல்லிட்டு, அது நெதர்லாந்து அவங்களுடைய கடவுள். அவங்களுடைய கடவுளுடைய பேர் என்னதுன்னா ஓடின். ஓடினோட பையன் தான் வந்து தோர் சொல்லிட்டு. ஓரின் ஓடின் ஓடின் ஓரின் ஓடின் இல்ல, ஓடின். ஸ்பெல் பண்ணுங்க. ஓடிஐஎன். ODIN. ஆ ஓகே. நெதர்லாண்டா? ஆ ஆமா. ஓகே. இது இது ஒரு மித்தாலஜி. ஓகேவா? ம், ஓடிஐஎன். அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கடவுள் ஹெர்குலஸ், அப்புறம் அட்- அப்புறம் அட்லஸ் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அட்லஸ் மேப்லாம் இருக்கும் பாத்தீங்களா? ம், சின்ன வயசுல நம்ம வச்சிருப்போம் அட்லஸ் மேப். ஸ்கூல்ல ம், கொண்டு வந்தியா சொல்லி கேட்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அட்லஸ் வந்து பூமியை தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஒரு முதுகுல. ஓகேவா? ம், பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் இல்லவே இல்லை. ஓகே, இல்லாத ஆட்கள், இல்லாத காரியங்கள் சொல்லி பாக்குறோம். ஓகே, ஆனா பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட காரியங்கள் உண்மைத்துவமா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஒவ்வொரு காரியங்களும் பைபிள்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா இருக்கு சொல்லி பாக்குறோம். அதுக்கு சில எக்ஸாம்பிள் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஆஹ் யாருன்னா ஆட்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் லூக்கா 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அது படிங்க. 3:1. லூக்கா 3:1. ஆமா. திபேரி திபேரியுராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும் ஏரோது போதும் போதும். அது அது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா திபேரு ராயனின் ராஜ்ய 15வது ராஜ்யபாரம் பண்ண 15வது வருஷம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 15th இயர் ஆஃப் திபேரு ராயன். ஓகே, ராயன்னா என்னது? சீசர்.
ஓகே. இப்ப நம்ம நாய்க்குட்டிக்கு வந்து என்ன பண்ணுவோம், பேர் வைப்பாங்க. சீசர் சீசர் சொல்லிட்டு. ஓகேவா? ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, அது வந்து சீசர்னா வந்து வெறும் ராஜாக்களுக்கு மட்டும் வைக்கிற பேரு. அதுவும் எம்பரர் ரோம ராஜ்யம் ஒரு அரசனுக்கு வைக்கிற பேர் வந்து பாத்தீங்கன்னா, டிபேரியஸ் சீசர் சொல்லி பாக்குறோம். ஓகே. அவர் வந்து எம்பரர் வேர்ல்டே ரூல் பண்ணவங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவருடைய 15வது வருஷத்துல வந்து பொந்து பிலாத்து என்ன பண்றாரு? பொந்து பிலாத்து வந்து இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில அறைங்க சொல்லி யூதர்கள் சொல்லும்போது, யூத தலைவர்கள் சொல்லும்போது, அவர் வந்து என்ன பண்றாரு? கை கழுவுனார்ல, அவர் என்ன பண்றாருன்னா, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா, யூதேயோட கவர்னரா இருந்தாரு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். யூதேயா, எருசலேமு, ஜீசஸ் டைம் மேப். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா, இது யூதேயா. யூதேயா சொல்றது இது. இவ்வளவு பெரிய ஏரியா. ஓகே. இயேசு கிறிஸ்து டைம்ல இருந்தது. ஃபர்ஸ்ட் செஞ்சுரில இருந்து ஏடில இருந்த மேப் இது. ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, சமாரியா, கலிலேயா சொல்றது ஸ்டேட். இப்ப எக்ஸாம்பிள் இது தமிழ்நாடு வச்சுக்கோங்க. யூதேயா வந்து தமிழ்நாடு. தமிழ்நாடோட கவர்னர் யார் சொல்லி பாத்தீங்கன்னா, பொந்து பிலாத்துஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் இருக்கிறது கர்நாடகா. இதுக்கு மேல இருக்கிறது மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராக்கு போகணும்னா என்ன பண்ணுவாங்க? கர்நாடகா வழியா போவாங்க. கரெக்டா? கிராஸ் பண்ணி தான் போகணும். சோ அதனால சமாரியா வழியா தான் போய் ஆகணும்னு சொல்லி பார்க்கிறோம் எப்பயுமே. அதனால தான் இயேசு கிறிஸ்து நிறைய வாட்டி சமாரியா வழியா வருவார். அந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே அதுதான். ஓகேவா? அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா, எருசலேம் தான் தலைநகரமா இருந்தது யூதேயாக்கு. பாத்தீங்கன்னா, அதனாலதான் எல்லாருமே எருசலேம்ல என்டர் ஆயிட்டு பிறகு தான் இயேசு கிறிஸ்துவ வந்து பொந்து பிலாத்து கிட்ட கொண்டு போறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே. அப்போ நம்ம இங்க என்ன படிக்கிறோம்னா, லூக்கா 3ஆம் அதிகாரத்துல பொந்து பிலாத்து வந்து என்ன பண்றா? யூதேயோட கவர்னரா இருக்காரு. சோ அப்ப மேப் வச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப வந்து பிளாத்து வந்து கவர்னரா இருக்காரு சொல்றதுக்கு வசனம் டைரக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. எதுக்காக இந்த வசனம் கோட் பண்றாங்கன்னா, யார பத்தி பேசுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகே. 7ஆம் வசனம் படிங்க. அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கும் புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஓகே. இப்போ விரியம் பாம்பு குட்டிகளே சொல்லிட்டு யார் சொல்றா சொல்லி பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன். ஓகே. அவர் என்ன பண்றாரு? ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்காரு. ஞானஸ்தானம் பெறதுக்காக நிறைய பேர் மனம் திரும்பி வராங்க. அதுல யாரும் வரா சொல்லி பாத்தீங்கன்னா, பரிசேயர்கள், சதுசேயர்கள் அவங்க எல்லாம் வராங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவங்கள பார்த்தா என்ன சொல்றாருன்னா, விரியம் பாம்பு குட்டிகளே சொல்லி சொல்றாரு. ஓகே. அப்போ பேசுற வார்த்தை தான் இது. ஓகே. அப்போ எதுக்காக இந்த வசனம் ஸ்டார்டிங்ல இருக்க வசனம் சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்ப வந்து யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்க ஆரம்பிச்சான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திபேரு ராயனுடைய 15வது வருஷத்துல வந்து யோவான் ஸ்நானகர் வந்து ஞானஸ்தானம் கொடுக்க ஆரம்பிச்சார். ப்ரிப்பேர்ட் த வே, வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சார் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல் ஆரம்பிக்குது சொல்லி பாக்குறோம். ஓகே. அவர் பார்க்கும்போது திபேரி ராயன் வந்து எப்பையில இருந்து ஆட்சி செஞ்சார் சொல்லி பார்க்கணும். திபேரி ராயன் யாரு? இங்க நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். இவர் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் எம்பரர். இவர் பயங்கர பவர்ஃபுல்லான எம்பரர். இவர் எந்த ஆண்டு ஆட்சி செய்யறாரு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் பாருங்க. 14வது கிபி இருந்து 37 கிபி வரைக்கும் ஆட்சி செய்யறாரு. 16ல இருந்து 37 16 16 கிடையாது, 14. இங்க இருந்து எடுத்துதான். ஓகே. 14 to 36 37. 37 சோ அவ பார்க்கும்போது நம்மளுக்கு இங்க என்ன புரியுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் ஆட்சி செஞ்ச காலங்கள். ஓகே. ரைண்ட். இவர் பிறந்தது பாத்தீங்கன்னா 42 பிசில பிறந்தார். ஓகே. 42. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் பிசி டு ஏடி வந்து குறைஞ்சிட்டு வரும், ஏறும் சொல்லிட்டு. ஓகேவா? இது 42னா அது அவருக்கு வந்து அப்பதான் பிறந்திருக்காரு. 41ல 1 வயசு இருக்கும். 40ல 2 வயசு இருக்கும். ஓகேவா? அதே வந்து அப்படியே பிசில இருந்து ஏடி வரும்போது ஏறிட்டு இருக்கும். ஓகே. இங்க 33, 34, 35, 36, 37. ஓகே. 77 வயசு ஆச்சு இவருக்கு.
ஓகே, பிசிடி ஏரியால வாழ்ந்தவர் ஒருத்தர். ஓகே, இவர் ஆட்சி செஞ்சது பாத்தீங்கன்னா 14ல இருந்து ஆட்சி செய்யறாரு. ஓகேவா, 14ல இருந்து 37 வரைக்கும் ஆட்சி செய்யறாரு. பாத்தீங்கன்னா இந்த 14ல இருந்து என்ன போட்டிருக்கு நம்ம படிச்சோம், 15வது வருஷத்திலே 15th இயர் ஆஃப் ரெயின் சரி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இங்க சொல்லப்பட்ட சீசர் சொல்றவரு உண்மையிலேயே என்ன இருக்காரு, ஹிஸ்டரியிலே இருக்காரு, வாழ்ந்திருக்காரு. வாழ்ந்திருக்காரு. வரலாறு சான்றுகள் இருக்கு. ஓகே, அவரோட மூஞ்சி முதற்கொண்டு அவர் எப்படி இருந்தா சொல்றது வந்து ரோமன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு செதுக்குவாங்க சிலைய. ஓகேவா, இவரை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்னா, இயேசு கிறிஸ்து யோவான் டைம்ல வந்து ஞானஸ்தானம் பெற்றாரு, இயேசு கிறிஸ்து 33 AD இறந்தாரு சொல்றது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதான் இவ பாக்குறோம். பாத்தீங்கன்னா இப்போ இவர் 14வது வருஷத்துல வந்து காட்சிக்கு வராரா, 14ல இருந்து இவர் என்ன சொல்றாங்க, இந்த 15th இயர் அவர் 15வது வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது, அப்போ 14 + 15 எவ்வளவு, 14 + 15 29. அப்ப 29வது வருஷத்துல தான் இந்த வசனம் எழுதப்பட்டது, இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கு. கரெக்டா? அப்ப வந்து யோவான் ஸ்நானகர் என்ன பண்றாரு, இங்க வந்து ஞானஸ்தானம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி கொடுக்கும்போது தான் யார் வரா ஞானஸ்தானம் பெறதுக்கு, இயேசு கிறிஸ்து வராரு. சுமார் ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம் ஆயிருக்கும் இவர் கொடுத்துட்டு இருக்கும்போது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஏன்னா சீஷர்கள் ஏற்கனவே ரெடியா இருக்காங்கல்ல, யோவான் ஸ்நானகரோட சீஷர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து பார்த்தோன்னே இயேசு கிறிஸ்து சீஷரா ஆயிடுறாங்க. ஓகேவா, அதான் நம்ம எங்க படிக்கிறோம்னா யோவான் 1ஆம் அதிகாரத்துல கூட படிக்கிறோம். ஜான் 1, யோவான் 1ஆம் அதிகாரம். அதுல பாத்தீங்கன்னா 19ல பாருங்க. எருசலேமில் இருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீ யார் என்று கேட்ட பொழுது அவன் நான் மெசியா எல்லாம் சொல்லி சொல்றாரு. பாத்தீங்கன்னா ஏற்கனவே யோவான் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்காரு சொல்லி பாக்குறோம். நிறைய பேருக்கு கொடுத்துட்டு அவரை ஃபாலோ பண்றதுக்காக நிறைய சீஷர்கள் இருக்காங்க அவர்கிட்டயே. அதனாலதான் யோவான் சீஷர்கள் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவ வந்து பின்பற்றதுக்கு வந்து போயிடுறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா, வேணா அந்த வருஷம் கூட படிங்க. எங்கன்னா அதே 1ஆம் அதிகாரம் 40வது வசனம் படிங்க. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். ஓகே, பாத்தீங்கன்னா அவங்க மெசியா என்பதற்கு கிறிஸ்து என்ற அர்த்தமாம். நாங்க வந்து மெசியா பார்த்துட்டோம் சொல்லிட்டு மேசியா கிட்ட வந்து யாரை கூட்டு போறாங்க, பேதுரு கூட்டு போறாங்க. இதே 35ல படிங்களா, 35ல பாத்தீங்கன்னா 35ல இருந்து 38 வரைக்கும் பாருங்களேன். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும் பொழுது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை இவ்விரண்டு சீஷர்கள் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க சொல்லி பாக்குறோம். பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனால ஞானஸ்தானம் பெற்றவர் யாரு, இயேசு கிறிஸ்து கூட தான். அது எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது யோவான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். ஓகே, பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் பெறதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, யோவான் இடத்துல வர்றாரு. பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், லூக்கா 3ல வந்து 29வது திபேரு ராயனுடைய 29வது வருஷம் சொல்லும்போது 15வது இயர்ல, அப்ப 29 ADல வந்து பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்காரு. சுமார் 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ கழிச்சு
இயேசு கிறிஸ்து கூட இவர்கிட்ட ஞானஸ்நானம் பெறாரு. இவர் கூட இருந்த சீஷர்கள் எல்லாம் பின்னாடி வராங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்பதான் இயேசு கிறிஸ்துவோட ஜேர்னியே ஆரம்பிக்குது. ஓகேவா? இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க தொடங்குறாரு சொல்லி பாக்குறோம். கரெக்டா? இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்றாரு? 30வது வருஷத்துல 30வது வருஷம். அவர் பாத்தீங்கன்னா 3 வருஷம் கிட்ட 3.5 வருஷம் கிட்ட என்ன பண்றாரு? அவரு ஊழியர். ஊழியம் பண்றாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து எப்ப வந்து கடைசி போஜனம் எடுக்கிறாரு? அது வேணா நம்ம படிக்கலாம். ம். லூக்கா 19 யோவான் 19:31. அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படி உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக் கொண்டார்கள். போதும். இங்க என்ன பாக்குறோம்னா வந்து இயேசு கிறிஸ்து இறந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ம். ஓய்வு நாளைக்கு சாபத், ஓய்வு நாளைக்கு முந்தின நாளா இருக்கு. ஓகேவா? ம். ப்ரிப்பரேஷன் டே. அப்ப பாத்தீங்கன்னா சாட்டர்டே தான் வந்து ஓய்வு நாள்னா அதுக்கு முந்தின நாள் என்னது? ஃப்ரைடே. ஃப்ரைடே. ஓகேவா? அப்ப ஃப்ரைடே தான் இறந்தார் சொல்லி பாக்குறோம். அப்ப பஸ்கா வந்து எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து நிசான் 14ஆம் தேதி எடுக்கிறாரு. கரெக்டா? ம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பஸ்காவை சாப்பிட நான் ஆசையா இருந்தேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அந்த பஸ்காவை தான் சாப்பிடுறாரு சொல்லி பாக்குறோம். அதுவும் பாத்தீங்கன்னா படிக்கலாம். ஐ எம் லூக்கா 22:15. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். ஓகே, இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். பாத்தீங்கன்னா ஈவினிங்ல அவர் சாப்பிடுறாரு. சாப்பிட்ட உடனே கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு. கெத்செமனே தோட்டத்துல போன உடனே அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே காலையில கொண்டு போய் இவங்க கிட்ட கொண்டு போய் ஏரோது கிட்ட காமிக்கிறாங்க. ஏரோது கிட்ட காமிச்ச உடனே அன்னைக்கு நைட்டே ஏரோது கிட்ட காமிக்கிறாங்க. ஏரோது கிட்ட காமிச்ச உடனே காலையில வந்து பாத்தீங்கன்னா பிளாத்து கிட்ட காமிச்சு சிலுவையில் அறையும்படி சொல்றாங்க. கரெக்டா சிலுவையில் அரைஞ்சிடறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ பஸ்கா ஆரம்பிச்சு அந்த நாள்ல என்ன ஆகுது? இதாயிரம் சொல்லி பாக்குறோம். சிலுவையில் அரைஞ்சிடறாங்க. இப்போ பஸ்கா நாள் எந்த நாள் சொல்லி பாத்தீங்கன்னா நிசான் 14வது நாள் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? பாஸ் ஓவர் டே வந்து பாத்தீங்கன்னா நிசான் 14வது நாள். வேணா இங்க கூட போடுறேன். 14 சொல்லி பாக்குறோம். இது எந்த டே சொல்லி வருது? அதுக்கு நம்ம பாக்கணும்னா எங்க பாக்கணும்னா எக்ஸோடஸ் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 'ஓகே, அதுல பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் அந்த வசனம் சொல்றேன். ஆ 14 படிங்க, இல்ல ஒரு நிமிஷம். ஆ, என்ன வர மாட்டேது?
14 இல்ல 14 இருக்கா? இல்ல 14 இல்ல, ம். அது டைரக்ட் வேர்ஸ் 12 தான் இருக்கு. யாத்திராவும் 12ஆம் அதிகாரம். பாஸ்ஓவர் ஃபெஸ்டிவல் பத்தி சொல்றாங்க. அது வரைக்கும் பாருங்க 6. அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து நாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து ம் படிக்கவா பிரதர்? போதும். அவ பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அன்னைக்கு ராத்திரியிலே புசிக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப 14ஆம் தேதி வரைக்கும் வச்சுக்கணும். அப்போ பாஸ் ஓவர் சொல்றது வந்து நீங்க வருஷம் நீங்க என்ன பண்ணணும், இந்த பாஸ் ஓவரை கொண்டாடணும்னு சொல்லிட்டு தேவன் வந்து என்ன பண்றாரு, ஒரு பண்டிகையை வந்து கொடுக்குறாரு. அந்த பண்டிகையை தான் இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு, நான் சாப்பிட ஆசையா இருந்தேன்னு சொல்லி சொல்றாரு. அந்த பண்டிகை, அந்த பஸ்கா, இப்ப நம்ம ஏற்கனவே யோவான்ல கூட படிச்சோம் பாத்தீங்களா, தேவ ஆட்டுக்குட்டி சொல்லிட்டு, அது யார் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாங்க சொல்லி பாக்குறோம். இந்த பஸ்காவாகி ஆடு யாரு, இயேசு கிறிஸ்து சொல்லி பாக்குறோம். அவர் அதே போல 14ஆம் தேதி வந்து அடிக்கப்படுறாரு சொல்லி அங்க நாம் பாக்குறோம். ஓகேவா? நிஜமாகிய இயேசு கிறிஸ்து நிழலாகிய பஸ்கா ஆட்டுக்குட்டி சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஷேடோ சொல்லி பாக்குறோம். ம். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல அந்த ரியாலிட்டி எக்ஸாக்ட் டைம் பாத்தீங்கன்னா, ஃப்ரைடே 33 AD வந்து நிசான். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிசான் 14ஆம் தேதி வந்து 29ல இருந்து 40 AD இருந்த டேட் சொல்லி கேட்கிறோம். ஓகேவா? டேட் இருக்கா சொல்லிட்டு. சோ அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற இதெல்லாம் பாருங்க. இது தெரியுதா உங்களுக்கு? இந்த டேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிசான் 14ஆம் தேதி. ஓகேவா? அப்போ நிசான் 14ஆம் தேதி சொல்லும்போது என்ன நம்ம பாக்குறோம், ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 29ல தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுறாரு. 29ல தான் யார், யோவான் ஸ்நானகர் ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. 30ல தான் அரௌண்ட் 30 டைம்ல வந்து எடுக்கிறாரு ஞானஸ்நானம். ஓகேவா? அதுல இருந்து 3.5 வருஷம் வரும்போது எங்க வருது பாத்தீங்கன்னா ஃப்ரைடே. பாத்தீங்கன்னா 33ல ஃப்ரைடேல வந்து இயேசு கிறிஸ்து வந்து நிசான் 14ஆம் தேதி அடிக்கப்படுறாரு சொல்லி பாக்குறோம். புரியுதா? இப்ப நம்ம பார்த்தது, நம்ம என்ன பார்த்தோம், ப்ரிப்பரேஷன் டே, ஓய்வு நாளுக்கு முதல் நாள். அப்பனா என்ன நாள், ஃப்ரைடே வரணும். ஓகே. இப்ப யோவான் ஸ்நானகன் வந்து 29ல கொடுத்தாருன்னா அதுல இருந்து இயேசு கிறிஸ்து 6 மாசம் கழிச்சு ஞானஸ்நானம் எடுத்திருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா சுமார் 3 வருஷம் 3.5 வருஷம் ஊழியம் செய்யறாரு. செஞ்ச பிறகு கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த ஓய்வு நாளுக்கு முதல் நாள் சொல்றது கரெக்டா 33ல எங்க வருது, ஃப்ரைடேல வருது. மிச்ச டேட் எல்லாம் பாருங்க, சண்டே, வெனஸ்டே, டியூஸ்டே. ஏன்னா ஓய்வு நாளுக்கு 3 நாளுக்கு அப்புறம் இருக்கு, 2 நாளுக்கு முன்னாடி, ஒரு நாளுக்கு அப்புறம் இருக்கு. இங்க இது ஒரு நிறைய நாளுக்கு முன்னாடி இருக்கு. ஒரே ஒரு நாள் மட்டும் என்ன ஆகுது, கரெக்டா அந்த டேட்ல வருது. ஓகேவா? அப்போ இயேசு கிறிஸ்து கரெக்டா 3 வருஷம் 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சா சொல்லிட்டு வசனமும் இருக்கு. அது கரெக்டா மேட்ச் ஆகிற மாதிரி ஞானஸ்நானம் எடுத்ததும் இருக்கு. அப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா திபேரு ராயன் வந்து அவருடைய ஆட்சி காலத்தோட 15வது வருஷம் சொல்றது வரைக்கும் பைபிள் வந்து அக்யூரேட்டா சொல்லப்பட்டிருக்கு சொல்லி பாக்குறோம். புரியுதுல? ஏதாவது குழப்பம் இருக்கா உங்களுக்கு? இந்த ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எனக்கு அப்புறமா கூட அனுப்பிச்சு கொடுங்க வாட்ஸ்அப்ல. சரி பிரதர், ஓகே, அனுப்பிச்சு விடுறேன். ஆனா நீங்க வந்து இவ்வளவு டீடைல் பார்க்கணும். எல்லாருமே வந்து மேலோட்டமா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க வசனத்தெல்லாம் பார்த்து செக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஏன்னா இது வந்து டேட் சம்பந்தமானது. அப்ப டேட்ல, அந்த டேட்ல என்ன நடந்தது, இந்த டேட்ல என்ன நடந்தது, எப்படி நம்ம வந்து நம்ம பசங்களுடைய இந்த டேட்ல வந்து இது படிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லுவோம் பாத்தீங்களா? இல்ல நம்ம தாத்தா பாட்டியோட டேட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கும்ல. அந்த மாதிரிதான் இங்க வந்து என்னதுன்னா, அந்த டைம்ல யார் வாழ்ந்தா, அப்ப ஆட்சி செஞ்சது யாரு, அப்ப வந்து இயேசு கிறிஸ்து எப்ப ஞானஸ்நானம் எடுத்தாரு, எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாரு சொல்ற டேட்ல நம்ம வந்து பார்த்துட்டு அப்புறம் இங்க வரும்போது கரெக்டா பாருங்க அந்த வெள்ளிக்கிழமை. ஏன்னா பாஸ்வேர்ட் ஓய்வு நாளைக்கு முதல் நாள் சொல்லி போட்டிருக்கு. ஓகே.
அப்பனா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே சொல்றது நம்ம தெரியுது. அப்பனா 33 ஏடில வந்து இயேசு கிறிஸ்து மரிச்சார் சொல்றது வந்து கரெக்டா அக்யூரேட்டா வந்து நிறைவேறிருக்கு சொல்றது நம்ம பாக்குறோம். ஓகே. சரி. இதுவே கேலண்டர் வந்து எப்படி ஆன்லைன்ல ஆ பாத்தீங்களா? யூத கேலண்டர்ல பாத்தீங்களா? இது யூத ஆன்லைன் கேலண்டர் தான். இது யூத இப்போ கேலண்டர். இப்போ அத டவுன்லோட் பண்ணி பாக்குறது அதெல்லாம் இருக்குங்களா? அந்த ஆப்ஷன்லாம்? அத வச்சு தான் நம்ம இப்ப எடுத்தோம். ஓகே. இப்போ அட் பிரசன்ட் யூத கேலண்டர் இன்னும் ஃபாலோ பண்றாங்க அவங்க. யூதர்கள் அது அவங்களோட கேலண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. யூதர்கள். எப்படி ஆனா நம்ம வந்து ஒரு 100 வருஷம் முன்னாடி வந்து நம்மளோட இப்போ கேலண்டர் நம்மளோட வந்து இப்ப நம்ம தமிழ் கேலண்டர் கூட இருக்குல்ல. கீழயே அந்த இந்த கேலண்டர்லயும் தமிழ் கேலண்டர் இருக்கும். ம். அந்த என்னது ஆனி, ஆவணி, புரட்டாசி மாதம் சொல்லிட்டு அந்த ஆ. தமிழ் கேலண்டர் அந்த கீழயே வந்து நம்பர் எழுதியிருப்பாங்கல்ல. அதோடது. ம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா லூனார் கேலண்டர் தானே அதுவும். 30 நாட்கள் தானே இருக்கும் அதுலயும். ம். ம். தமிழ் கேலண்டர்ல. சோ அந்த மாரி தான். சரிங்க பிரதர். ஓகே. 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 சோ இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு பாயிண்ட் நம்ம பாக்குறது என்னதுன்னா, அவ பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட ஆட்களா இருக்கட்டும், அதே மாரி பொந்து பிளாத்துவா இருக்கட்டும். பொந்து பிளாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, பொந்து பிளாத்தோட கல்லே கிடைச்சிருக்கு. ஓகே. பொந்து பிளாத்து கவர்னரா இருந்ததுக்கு. ஸ்டோன். நம்மளுடைய கிருபையின் எக்காலம் புத்தகத்துல கூட எழுதியிருப்போம். இங்க பாத்தீங்கன்னா விக்கிபீடியால இன்ஸ்கிரிப்ஷன். இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பிளாத்து ஸ்டோன் சொல்லிட்டு. இது எப்போ வாழ்ந்தார் சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க. கிரியேட்டட் ஏடி 26 to 37. நான் பாக்குற பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த டைம். ம். ஓகேவா? என்னதுன்னா செசரியா, இஸ்ரேல் அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இப்ப இஸ்ரேல் மியூசியத்துல இருக்கு. ஓகே. இந்த கல்ல எழுதிருக்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொந்து பிளாத்து கவர்னர் ஆஃப் யூதேயா சொல்லிட்டு. யூதேயோட கவர்னர் சொல்றது தான் வந்து அந்த அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து எழுதிருக்குதோ. இங்க பாருங்க. பிளாட்டஸ் யூதேயா. இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல வந்து டிவைன் அகஸ்டஸ் டெபிரியம். ம். டிபெரியம் சொல்றது அப்போ இவர் டிபேரியஸ் சீசர் இருக்கார்ல. ம். டிபேரியஸ் இவரோட பேர் தான் இது. அதுல இருக்கிறது பொந்து பிளாத்து பெர்ஃபெக்ட் ஆஃப் ஜுதேயா ஆஸ் டெடிகேட்டட். டெடிகேட்னா அவங்களுக்கு வந்து இந்த கல்ல டெடிகேஷன் பண்ணுவாங்கல்ல. சோ அந்த இது ம். இப்ப ஒரு சர்ச் கட்டினாங்கன்னா சர்ச்ல வந்து இது யார் கட்டினாங்க சொல்லி டெடிகேட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி வந்து ம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகல் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்ச ரெக்கார்ட்ஸ் ஒண்ணுமும் இருக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம். ஓகேவா? சோ இந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா சாட்சி கொடுக்கறதா இருக்கு. இது இயேசு கிறிஸ்து டைம்ல இருந்தது. இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சைரஸ் ராஜா வாழ்ந்தாரு. அவர் பேர் முதற்கொண்டு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அவருடைய சைரஸ் சிலிண்டர் சர்வீஸ்னா இந்த கோரேஸ் அவருங்களா? கோரேஸ் கோரேஸ் ராஜா அவரை பத்தி எழுதிருக்குல்ல. அவருடைய சிலிண்டர் அது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. எப்படி வந்து பெர்ஷியா பாபிலோனை வந்து வீழ்த்தினாங்க சொல்லிட்டு பாபிலோனை 539 வீழ்த்தினது அது வந்து பிரிட்டிஷ் மியூசியத்துல இருக்கு இந்த இது. ஓகேவா? இது என்ன சோ இந்த பிரதர் மாதிரி ஆ சிலிண்டர்னா? சிலிண்டர்னா வந்து ஒரு கல் சொல்றது கல்ல வந்து கல்வெட்டா எழுதுறது. சிலிண்டர் சொல்றது ஒரு மண்ணை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லா இது பண்ணிட்டு அது வந்து எப்படி கல்லு செங்கலை வந்து எரிப்பாங்களோ அந்த மாதிரி எரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுல இன்ஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க. இவங்களே மனுஷனே உருவாக்குறது இது. ஓகே. ஓகே. சிலிண்டர் மாதிரி பலகை மாதிரி. பலகை மாதிரி உருவாக்குறது. இப்ப வந்து பாட்ரி இப்ப பானையை உருவாக்குறாங்களா அந்த மாதிரி உருவாக்கிட்டு அதுல வந்து எழுதுறாங்க. ஓகே. 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 சோ அதான் சிலிண்டர். அதுல ஃபுல்லா இன்ஸ்கிரிப்ஷன் அது ரவுண்டா ஷேப் இருக்கும். அப்படிங்கறதால சிலிண்டர்ன்றாங்க. ஆமா ஆமா. ஷேப் அப்படி இருந்ததுனால சிலிண்டர் சொல்றாங்க. இது மனுஷன் இப்ப வச்ச பேரு. அப்ப என்ன வச்ச பேர் வச்சாங்கன்னு தெரியல. இது ஆமா. கண்டுபிடிச்சிட்ட பிறகு இப்ப வச்ச பேரு இது. ஓகே. அதுல எழுதின வரிகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அதுல எதை பத்தி எழுதிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஹ் என்னதுன்னா ஹியூமன் லாஸ் ஹியூமன் ரைட்ஸ் பத்தி எழுதிருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ம். ஹியூமன் லிபர்ட்டி ஹியூமன் ரைட்ஸ் பாருங்க. ஹியூமன் ரைட்ஸ் பத்தி சொல்லப்பட்டிருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சைரஸ் சிலிண்டர் அந்த இதுல. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பைபிள்ல இது எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா ஐசியால இருக்கு. ம். ம். நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். சைரஸ் பத்தி நம்ம போட்டாலே சைரஸ் கிங் சைரஸ் ஆஃப் எந்த பெர்ஷியா. காலகட்டத்துல இருக்கு?
இது வந்து 550 539 அந்த டைம்ல 539 பிசி கிமு கிறிஸ்துக்கு முன். ம், ஓகே. ம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐசியா 45ல பாத்தீங்கன்னா அவர் பத்தி 41ல பாருங்க அவரை பத்தி எழுதியிருக்கும். இந்த வசனம் படிக்கலாம் 41ல. 41 ஐசியா ஏசாயா 41 ஐசியா 45:1. 45:1 ஆ அதுதான் அவர் பிறக்கத்துக்கு முன்னாடியே சைரஸ் கோரேஸ் என்றவனை பெயர் வைத்து அழைத்தார் அந்த வசனம். கரெக்ட். ஆமா, ஏன்னா ஐசியா புத்தகமே எழுதப்பட்டது பாத்தீங்கன்னா 750ல. ஆனா சைரஸ் பிறந்து வளர்ந்து எல்லாமே வந்தது பாத்தீங்கன்னா வந்து 600ல தான். ஓகேவா, சுமார் 150 வருஷம் முன்னாடியே வந்து பேர் சொல்லி அழைக்கிறார் சொல்லி பாக்குறோம். பேரே எல்லாமே. So, அந்த மாதிரி படிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுக்களை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்களை பூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். படிக்கவா பிரதர்? 4வது வசனம் தான் இன்னும் சூப்பரா இருக்கும். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர். நானே கர்த்தர். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா நீ என்னை அறியாதிருந்தும், எனக்கு யாருன்னே தெரியாது. ஓகே, ஆனா உன்னை வந்து பேர் சொல்லி அழைச்சேன். ஓகே, பேர் சொல்லி அழைக்கிறதுனா என்னது? பேரே உனக்கு வந்து வைக்கிறது. வச்சு இந்த மாதிரி சைரஸ் சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் பேர் வச்சு சைரஸ் ஒருத்தர் வராரு. எதுக்காக இவர் ஏற்படுத்துறாரா பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்காகயா. ஏன்னா for the sake of Jacob my servant of Israel my chosen people. யோசிச்சு பாருங்க, இஸ்ரேல் மக்களுக்கே வந்து பழைய ஏற்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் வந்து ஒரு ராஜாக்களை எழுவ வச்சு அவங்களுக்காக வந்து இந்த அளவு தேவன் செய்யறாரு. ஓகே, ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, என்னதுன்னா பாபிலோன்ல இருந்து இந்த இஸ்ரேல் மக்களை வீட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்றதுக்காக. அப்போ இப்ப சபையாகிய நம்மளுக்காக தேவன் வந்து என்ன பண்றாராம், ஒரு பட்டணத்தையே உருவாக்குறாரு சொல்லி பாக்குறோம். ஒரு நகரம், இப்ப சென்னை நகரத்தை உருவாக்குறது வந்து பாத்தீங்கன்னா சபைக்காக உருவாக்கலாம். இல்ல வந்து பெங்களூர் நகரத்தை உருவாக்குறது பாத்தீங்கன்னா இந்த இந்திய தேசத்தை வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா சபைக்காக தான். ஓகே, இங்க வாழணும், இங்க இருக்கணும்னு சொல்றது. அந்த அளவு வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் வந்து ஸ்பெஷலா இருக்காங்கன்னு சொல்றதுக்கு வந்து இது அடையாளமா இருக்கு பாருங்க. ஒரு ஆளை வந்து பேர் சொல்லி இல்லாத ஒரு ஆளை பேர் சொல்லி அழைச்சு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உன்னை வந்து அழைக்கிறேன். எதுக்காகனா ஃபார் த சேக் என் யாக்கோபுக்காக, இஸ்ரேலுக்காக தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை உருவாக்குற செய்யறாங்க சொல்லி பாக்குறோம். நம்ம வந்து சாதாரண மக்கள் கிடையாது. தேவனோட பார்வையில மற்ற மக்களை வந்து யூஸ் பண்ணி நம்மள வந்து என்ன பண்றாரா, சேவ் பண்றாரு, காப்பாத்துறாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, நம்மள வந்து அவங்கள வந்து ஒரு டூலா யூஸ் பண்றாரு. அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா சைரஸ். இப்ப சைரஸ் வந்து பாத்தீங்கன்னா அதான் அவர் வந்து என்ன இருக்காரு ஹிஸ்டரியில வந்து நம்ம பாக்குறோம். அவர் பயங்கரமான ஒரு ராஜா சொல்லிட்டு அவர் வாழ்ந்த டைம் கூட நம்ம பாத்தீங்கன்னா சைரஸ் தி கிரேட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அவர் ஆட்சி செஞ்ச காலம் பாத்தீங்கன்னா 559 இருந்து 530 பிசி சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அவர் பிறந்தது வந்து அது எங்க இருக்குன்னு தெரியல, கீழே இருக்கும்போது தெரியல. 600ல பிறந்திருக்காரு சொல்லி பாக்குறோம், 600 பிசில. ஓகே, அவர் இறந்தது பாத்தீங்கன்னா 530ல இறந்திருக்காரு சைரஸ் ராஜா. ஸோ பேர் முதற்கொண்டு இங்க ஐசியால எழுதப்பட்டிருக்கு. ஐசியா வந்து 750ல எழுதப்பட்டது. இங்க சொல்லப்படுறது தீர்க்கதரிசன விஷயத்துல நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். ஆனா ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பைபிள் வந்து ஆர்கியாலஜிக்கல் படி, ஓகே, இல்லைன்னா வந்து அகலாராய்ச்சி பண்ணபடி எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நகரங்கள் முதற்கொண்டு எருசலேம் சொல்றது இந்நாள் வரைக்கும் எருசலேம் இருக்கு. காசா சொல்றது இந்நாள் வரைக்கும் காசா இருக்கு. எக்லியோன் சொல்றது இன்னைக்கு இருக்கு. ஜாஃபா இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி செசரியா, நாசரேத்து, கானானு, நாயினி, பெத்சேதா, கெப்பர்நகூம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்நாள் வரைக்கும் இருக்கு. சீதோனு, ஓகே, டமஸ்கஸ் எல்லாமே இந்நாள் வரைக்கும் இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே,
சும்மா நீங்க இது பார்க்கணும்னா டமஸ்கஸ் ஊர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு டமஸ்கஸ் ஊர். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னது, கானான். கானானா ஒரு நிமிஷம், கானா CANA ஆஃப் கலிலி. ஸோ இப்போ இருக்கிற கானா ஆஃப் கலிலி இங்க இருக்கு, லொக்கேட்டட் இந்த கலிலி ரீஜன் சொல்லி பார்க்குறோம். டெட் ஓகே, சி கானான் அண்ட் கலிலி. டெட் சி இருக்குல்ல பிரதர், இன்னும் டெட் சி. அது எல்லாமே இருக்கு. சவக்கடல் எல்லாமே ஹிஸ்டரி தான். ஓகே, சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே. அதுவும் யோசிச்சு பாருங்க, வேர்ல்டு மேப் நான் காமிக்கிறேன். வேர்ல்டு மேப்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 காண்டினென்ட் சேர்ற இடம். பெரிய மேப் காமிக்கிறேன் இமேஜஸ்ல. லார்ஜ் இதோட நம்ம முடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப்பு, ஏசியா, ஆப்பிரிக்கா, ஏசியா சொல்லியிருக்கு. இப்போ இந்த 3 கண்ட்ரி, இந்த இங்க இருந்தா எல்லா மக்களும் என்ன பண்ணாங்கன்னா இங்க நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லாம் போனது. மோஸ்ட் ஆஃப் பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருந்தது. ஓகே, பாபேல் கோட்டையெல்லாம் இங்கே தான் கட்டப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது அப்படியே ஜூம் பண்றேன். இப்போ ஒருத்தர் வந்து யூரோப்ல இருந்து ஆப்பிரிக்கா போகணும்னா எந்த வழியா போகணும்? யூரோப்ல இருந்து ஆப்பிரிக்கா, இல்லைன்னா ஆப்பிரிக்கால இருந்து யூரோப் போகணும்னா ஏசியா வழியா தான் போய் ஆகணும். இப்படி வந்து இப்படி வரணும். ஓகேவா? இதான வழி, இதான் வழி. இப்ப ஏசியாவுக்கு போகணும்னா இதான் வழி. ஏசியால இருந்து இப்படி வரணும். 3 இடமும் சேர்ற இடம் எது? 3 பிளேஸும் சேர்ற இடம் இது பாத்தீங்கன்னா அதுதான் வந்து இஸ்ரேல். இங்கதான் இஸ்ரேல் இருக்கு, உலகத்தின் மையம் சொல்லி பாக்குறோம். ஸோ அது இன்னொன்னுல ஜூம் பண்ணி காமிக்கிறேன், இப்போ உங்களுக்கு கிளீனா தெரியும். பெரிய மேப் தான் நினைக்கிறேன். தெரியுதா? இஸ்ரேல் போட்டிருக்கா, ISRAEL, இஸ்ரேல். தெரியல, ரொம்ப க்ளோஸா இருக்கா? குட்டியா இருக்கு நினைக்கிறேன். இந்த கை வச்சிருக்க பாருங்க, ISRAEL, இஸ்ரேல். பாத்தீங்கன்னா இது லிபியா பக்கத்துல. லிபியா பக்கத்துல மேல அந்த பேர் எழுதிருக்காங்க, எழுத முடியாது, குட்டியா இருக்கு. அதனால ஈஜிப்டுக்கு மேல எழுதிருக்காங்க பாருங்க, ஈஜிப்டுக்கு மேல இஸ்ரேல் சொல்லி எழுதிருக்காங்க. ஓகே, அதுதான் இங்கதான் இருக்கு இஸ்ரேல். பாத்தீங்கன்னா உலகத்தின் மையத்துல இப்ப இயேசு கிறிஸ்துவோட அவருடைய 2ஆம் வருகையில பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாராம், வருவாராம். சியோனில் அவர் ராஜ்யம் ஆரம்பிக்க சொல்லி பார்க்கிறோம். சியோன் சொல்றது எருசலேம். ஓகேவா? அதான் மையத்துல இருக்கு. ஃபுல் ராஜ்யங்கள், எல்லா ராஜ்யம், எகிப்தா இருக்கட்டும், இங்க இருக்க ஆப்பிரிக்கா இருக்கட்டும், ஏசியா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மிடில் ஈஸ்ட் தான். சோ தேவன் இந்த அகலாராய்ச்சியா இருக்கட்டும், அந்த இஸ்ரேல் நாடா இருக்கட்டும், சோ அவரோட மக்களா இருக்கட்டும், அங்க வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், இல்லைன்னா யோவானா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து திபேரு ராயனா இருக்கட்டும், பொந்து பிளாத்துவா இருக்கட்டும், எல்லாம் சொல்ல ஆட்கள் இருந்த இப்ப வரைக்கும் இருக்காங்க சொல்லி பாக்குறோம். சாரி, இப்ப வரைக்கும் அதோட அகலாராய்ச்சியோட பகுதிகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. அவங்க வாழ்ந்ததுக்கான அத்தாட்சி இருக்கு சொல்லி பாக்குறோம். இதுல ஏதோ வந்து பயங்கர வித்தியாசமான காரியங்கள்லாம் சொல்லப்படல. ஓகேவா? குரங்கு மனிதர்களோ இல்லைன்னா வந்து பூமியை தூக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் இல்ல. அது மத்த மதத்துல இருக்கு. ஆனா இங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா மிகைப்படுத்தி எதுவுமே சொல்லல. எல்லாமே இருக்கிற விஷயங்களை உள்ளது உள்ளபடியும், அதே நேரத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் உண்மையா இருக்குன்னு சொல்றதை நம்ம இங்க பாக்குறோம். ஓகேவா? ஓகே, இது ஒரே ஒரு பகுதி மட்டும் தான் பார்த்திருக்கோம். என்னதுன்னா ஆத்தென்டிசிட்டி. வேதம் எவ்வளவு உண்மையா எவ்வளவு நேர்த்தியா இருக்கு. ஓகே, அது சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே இருக்கு, இல்லன்னு கிடையாது. ஒரு வசனத்துல கூட சொல்லுவாங்க, எருசலேம் எதிரிகள் பட்டணங்களால் சூழ்ந்திருக்கையில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, அதன் அழிவு வந்து அழிவு பத்தி சொல்லும் பொழுது, ஆமா, அது மத்திய 24 சொல்லுவாங்க. அப்ப மேப் இல்லாத காலகட்டத்திலேயே பட்டணங்களுக்கு நடுவுல வந்து சூழ்ந்திருக்குதுன்னா இஸ்ரேல் அப்படின்றது தெரிய வருது.
ஆமா, இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மேப்லயே நீங்க பாத்தீங்கன்னா ம், சுத்தி வந்து இஸ்லாமிய கண்ட்ரி, ஓகேவா? ம், ம், ஒரே ஒரு யூத கண்ட்ரி சொல்லி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட். ரெண்டாவது ம். பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இங்க இஸ்லாமிய கண்ட்ரி இந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடியரசு இருக்கா, இல்லைன்னா வந்து மக்களாட்சி இருக்கா, இல்லைன்னா வந்து சர்வாதிகாரம் இருக்கா? சர்வாதிகாரம் தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் ரஷ்யா முதற்கொண்டு. ரஷ்யா என்ன பண்ணானா ஆப்போனன்ட் எல்லாம் தூக்கிட்டான், காலி, யாருமே இல்ல. ஒரே ஆளு ரீசெண்டா அவங்க சர்வாதிகாரமா மாறினாங்க நினைக்கிறேன். ஆமா 1919ல 1999ல இருந்து ஒரே ஆள் ஆட்சி செய்யறான். அதேதான் சைனாலயே இருக்கு, அதேதான் நார்த் கொரியால இருக்கு, அதேதான் ஈரான், இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? இந்தியாவை என்ன பண்ணுதுன்னா, மக்கள் அறியாதனால இந்த ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சர்வாதிகாரத்துக்கு. சர்வாதிகாரத்துக்கு மக்கள் இப்ப இந்தியால இருந்து மக்கள் இங்க சர்வாதிகார நாட்டுக்கு போறாங்களா, இல்லைன்னா குடியரசு நாடாக அமெரிக்கா, யூரோப்புக்கு போறாங்களா? எது விரும்புறாங்க? அமெரிக்கா போறதுக்கு தான் விரும்புறாங்க. ஆனா அமெரிக்காலே போயிட்டு திட்டுவாங்க அமெரிக்காவை. இது என்ன துரோகம் தானே அது? ஆமா. அவங்களுடைய எல்லா வளனையும் பெற்றுக்கொண்டு எல்லா இதையும் வச்சுக்கிட்டு இப்ப பாருங்க, இன்டர்நெட், யூடியூப், அதுலயே எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட ரிசோர்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அவங்களே இப்ப இந்தியா ஐடி ஃபீல்டு எதனால வளர்ந்துச்சு? இந்தியா இவ்வளவு அமெரிக்கா. வளர்ச்சிக்கான காரணம் என்னது? ம். ரஷ்யாவா, சைனாவா, இல்லைன்னா வந்து ஈரானா? அஹ்? அந்த அமெரிக்கா தான். அதான் புரிஞ்சுக்காத, அதான் மக்களுக்கு வந்து அது துரோகத்துல வந்து அவ்வளவு இருக்காங்க. அதனாலதான் பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா பிளைண்ட். அவங்க என்னென்ன செய்யறதே தெரியாம பிளைண்ட்ல இருக்காங்க. கொஞ்சம் கூட அந்த யோசனையே இல்ல. இங்க பாருங்க, இத்தனை உலகத்துல இத்தனை கண்ட்ரி இருக்கு. இது டெமோக்ராட்டிக்கல் கண்ட்ரி சொல்லி பாத்தீங்கன்னா நடுவுல இஸ்ரேல் மட்டும் தான் இருக்கு, டெமோக்ரஸி சொல்லிட்டு. ம். ஓகே, ஒரு 5 வருஷம் தான் ஆட்சி செய்ய முடியும், அது கூட ஆட்சி செய்ய முடியாது. இந்தியா கூட பாருங்க, அந்த டிக்டேட்டர்ஷிப் தான் போயிட்டு இருக்கு, 15 வருஷம் ஆட்சி செய்யறாங்க. இங்க இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரில வந்து வேல்யூ இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. ஓகே, மக்கள் வந்து என்ன பண்ணலாம், சுதந்திரமா பேசலாம், சுதந்திரமா அவங்களுக்கு வந்து வாழ்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே சுதந்திரம் கிடைக்காத மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஓடி போறாங்க. எங்க போறாங்க? அமெரிக்காவுக்கு போறாங்க, யூரோப்புக்கு போறாங்க. அது மாதிரி எதெல்லாம் நல்லா சுதந்திரம் இருக்கிற நாட்டுக்கும் அது போயிடுறாங்க. போயிட்ட பிறகு என்ன பண்றாங்க, இங்க இருக்கிற நாடு மாதிரியே தன்னை அந்த நாட்டு மாதிரியே இங்க சுதந்திரம் பெற்ற நாடை வந்து இருக்கிற நாடை வந்து இன்னும் மோசமா ஆக்குறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு ஒரு நியூஸ் பார்த்தா, ஒரு ஆள் வந்து கிறிஸ்டினா ஆயிட்டானா, ஒரு முஸ்லீம் ஆளு கிறிஸ்டினா இருந்ததுனால அங்க போய் ஒருத்தனை சாவடிச்சு, ரோட்ல போற ஒரு அப்பாவி ஒரு வயசான 61 வயசு ஒரு ஆளை சாவடிச்சு, அப்புறம் அவ்வளவு வெறியில வந்து இருக்காங்களாம் இந்த தேசம். இது யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்த யூரோப்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 5-10 வருஷத்துல வந்து முஸ்லீம் கண்ட்ரியா மாறணும், அதுதான் நாங்க இது முடிவு பண்ணிருக்கோம் சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவ்வளவு வெறி, அவ்வளவு இது இருக்கு. அப்போ அதனால சொல்றாங்க, நீங்க உங்க நாட்டுக்கே போகணும்னு சொன்னாங்கன்னா போவாங்களா இவங்க? அவங்க நாட்டுல கஷ்டமா இருக்கு சொல்லி தானே இங்க வந்தாங்க. அவன் இந்த மாதிரிலாம் ஃப்ரீடமா வாழ முடியாது. இந்த மாதிரிலாம் ஃப்ரீடமா ஃப்ரீயா ட்ரெஸ் போட்டு, இல்லைன்னா வந்து ஃப்ரீயா பேசுறதுக்குலாம் ரைட்ஸே கிடையாது. நிக்க கூட ரைட்ஸ் கிடையாது, சுட்டுருவாங்க. ஸோ பாத்தீங்கன்னா உலகமே ரெண்டா பிரிஞ்சிருக்கு. அதான் நம்ம பாக்குறோம். என்னதுன்னா கடைசி காலத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உலகம் ரெண்டா பிரியுது. அந்த நேபுகட்நேசர் கண்ட கனவுல பாத்தீங்கன்னா, கீழே ராஜ்யம் வந்து களிமண்ணு, உடனே வந்து என்னது இரும்பு. ஸோ அப்படிப்பட்ட ராஜ்யங்கள் தான் இருக்கு சொல்லி பாக்குறோம். ஆனா என்னது, இந்த களிமண்ணான ராஜ்யங்கள் வந்து கண்டிப்பா மக்கள் மத்தியில வந்து வேல்யூ கிடையாது. அது வந்து உடையிற ராஜ்யம் தான். ஓகே, இவங்க எருவு போல இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, போட்டு அமுத்தி அடிச்சு புடிச்சு மக்களை வந்து இது பண்றதுதான். அப்படிதான் உலகம் இப்ப இருக்கு. இந்த ராஜாக்கள் டைம்ல தான் என்ன பண்றாராம், தேவன் அசைக்க முடியாத ராஜ்யத்தை கொண்டு வராராம், தேவன் ராஜ்யம் வரும். சோ அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சாங்களே போதும், அந்த நன்றி உணர்வு, என்ன நன்மை கிடைச்சிருக்கு சொல்லி தெரிஞ்சாலே நம்ம எதுல ஓடிட்டு இருக்கோம், எப்படி நம்ம யூடியூப் போடுறோம், என்ன நம்மளுக்கு நடக்குதுன்னு சொல்லி யோசிச்சாலே, அந்த நன்றியோட இருந்தாலே வந்து எது நல்லது சொல்லி யோசிப்பாங்க. மக்களுக்கு வந்து அந்த முன்னாடி வந்து ஒரு ட்ராப் இருக்கு, தெரிஞ்சிருந்தும் என்ன பண்றாங்களா, வலைய அவங்களுக்கே போட்டுறாங்களா, அவங்களுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கு போடுறாங்க. இப்ப அவன் வந்து இந்த மாதிரி மாத்துறதுனா என்ன ஆகுது, அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கு தான் என்ன ஆகுது பாதிப்பு, ஃபியூச்சர் ஜெனரேஷன் இல்ல. அதான் மனிதோட எண்ணங்களே அப்படிதான் இருக்கு. கிடைக்கிற சுதந்திரத்தை வந்து தவறா பயன்படுத்துறது அவ்வளவுதான். ஆமா. ஓகே பிரதர், இதோட பிடிக்கலாம். நம்ம நாளைக்கு வந்து இப்போ ஆத்தென்டிசிட்டி மட்டும் பார்த்தோம், வேதாகமம் எவ்வளவு டைரக்டா இருக்கு சொல்லப்படுறது,
சொல்லிட்டு உண்மைத்துவத்தை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, சரி சரி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ம். வேற எதுவும் இல்லை brother. சரி, ஓகே பிரதர். ஓகே சிஸ்டர், உங்களுக்கு அப்படி இல்லைன்னா இல்ல ப்ரே பண்ணலாம். நீங்க ப்ரே பண்ணுங்க சிஸ்டர். ஓகே ப்ரோ. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென் ஆண்டவரே. இந்த மத்தியான வேளையில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க, உம்முடைய சத்தியத்தை கேட்க ஆண்டவரே, நீர் தந்த இந்த நேரத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஆமென் அப்பா. எங்களுடைய இருதயம் இருமாப்பு கொள்ளாதபடி ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு சுத்த இருதயத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய இருதயங்களில் எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் உங்களை வைத்து ஆண்டவரே, அப்பா நடக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் ஆண்டவரே. அப்பா இன்னும் இந்த சத்தியத்தை நாங்கள் அனைவருக்கு எடுத்து கூற அப்பா அந்த வாய்ப்பினை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. இவை யாவையும் உம்முடைய குமாரன் மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் என் முழு உள்ளமே உள்ளமே அவர் பரிசுத்த பரிசுத்த நாமத்தை நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. கர்த்தர் கர்த்தர் செய்த செய்த சகல சகல உபரம் மறவாதே. உபகாரங்களுக்கும் ஆமென். மறவாதே. பிரைஸ் லார்ட், brother. பிரைஸ் லார்ட். ஓகே பிரதர், பார்க்கலாம். ஓகே சிஸ்டர், பார்க்கலாம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பாய்.